கிச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் கிச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கனமா நகருளானே என்ற என்னுடைய தலைவனாம் என்னுடைய கடவுளாம் இந்திரனை போற்றி எனது உரையை துவக்குகிறேன். இந்த தலைநகரின் முக்கிய கருவறை பகுதியில் தேவேந்திரர்களாம் உலகத்தை ஆட்சி செய்த மன்னர்களும் தேவேந்திரர்களாம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பட்டியல் எனும் விலங்கை உடைத்தறிய இங்கே வந்திருக்கும் அனைத்து தேவேந்திரகுல மன்னர்களும் அனைத்து தேவேந்திரகுல மல்லத்திகளுக்கும் எனது முதற்கண் நன்றி, வணக்கம். அதாவது நம்ம இப்ப எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். பட்டியல் வெளியிட்டோம். ஏன் நம்ம பட்டியல் வெளியிட்டு கேட்கிறோம் யோசனை பண்ணணும். எதுக்காக அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரொம்ப அதிக நேரம் இல்லை, அதனால ரொம்ப குறுகலா பேசுறேன். நம்ம வீட்டுல நம்மளுடைய தோட்டத்துல நெல்லு வயல்காலத்துல நெல்லு விளைஞ்சிருக்கும். அந்த நெல்லு விளைஞ்சு களத்துல அதை அறுத்து கொண்டு வந்து களத்துல போடுவாங்க. அடிச்சு தூத்தி அதை பதப்படுத்தி மழை போல் குவிஞ்சிருக்கும் அந்த நெல்லு. அந்த நெல்லு நம்முடைய மக்கள் எப்படி செய்வாங்க தெரியுமா? அத்தனை சாதிகளும் நம்முடைய அந்த களத்து மேட்டில் கைகட்டி நிற்கும். அத்தனை சாதிகளுக்கும் அளந்து போட்ட ஒரே ஒரு இனம் தேவேந்திர குல வேளாளர் இனம். அத்தனை சாதிகளுக்கும் அளந்து போட்ட தேவேந்திர குல வேளாளர் இனத்தை இந்த அதுக்கு மேலே கடவுளுக்கும் உணவளித்த ஒரு இனத்தை எப்படிடா உங்களுக்கு மனசு வந்தது எஸ்சி எனும் பட்டியலில் அழைத்து வைக்க? நாங்கள் சேர சோழ பாண்டியர் வம்சம். எப்படிடா உங்களுடைய மனசு வந்தது இந்த தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் எனும் விலங்கில் அழைத்து வைப்பதற்கு? தமிழ்நாடு அல்ல, இந்தியா அல்ல, உலகத்தையே ஆட்சி செய்த ஒரு மாபெரும் பேரினம் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் இன்று ஆய்வில் சொல்கிறது. நம்முடைய வாழ்வியல் நெல்லு அந்த களத்துல போட்டிருக்கும் போது முதல் நெல்லை என்ன செய்வாங்க தெரியுமா? சாமிக்கு எடுத்து வைப்பாங்க. முதல் நெல் சாமிக்கு, இரண்டாவது நெல் வெத நெல், அந்த மூணாவது நெல் நம்மள்கிட்ட களத்துல கை கட்டி நிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மூணாவது நெல். நாலாவது ஒரு நெல் வீட்டுக்கு, ஐந்தாவது ஒரு நெல் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுக்கு பேரு பதர்னு பேரு. நெல் இருக்கும், அது கருக்கான் பேரு. நெல் இருக்கும், பதிர் இருக்கும். அந்த நெல் அதுல சனி மூலையில இந்திர மூலையில ஒரு 3 மரக்கா அள்ளி போடுவாங்க, அளந்து போடுவாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கேட்டேன், எங்க பெரியம்மாட்ட கேட்பேன் என் சின்ன பிள்ளையில, என்னப்பா என்னமா இருக்குன்னு. அந்த 3 மரக்கா நெல்லு இதுவரைக்கும் அந்த நெல்லு விளைஞ்சா இந்த பறவை விலங்கு எல்லாம் பார்த்து ஏமாந்து போயிருமுடா, அதனால அந்த 3 மரக்கா நெல்ல போய் அந்த இதர மூலையில போடுறோம்டா அப்படின்னு சொல்றாங்க. மனுஷனுக்கு கொடுத்து, தெய்வத்துக்கு கொடுத்து, பறவைகள் விலங்குக்கும் கொடுத்த ஒரே ஒரு பேரினம் இந்த தேவேந்திர குல வேளாளர் பேரினம் என்கிற இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரினத்தை தனித்து என்று தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னால் அது அவனுக்கே அவமானம். ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன், என் பெண்கள்லாம் கவனிக்கணும். நம்ம ஊர்ல வண்ணார் பரியாரி இருப்பாங்க. வண்ணார் பரியாரி முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனிங்க. வண்ணார் பரியாரி அவங்க நம்முடைய துணிகளை துவைத்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு தொழிலாளிகள். வண்ணார் பரியாரி கூட பிசியில் இருக்கும்போது தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சியை கொண்டு வந்தது எவனடா?
எங்களுடைய கேள்வி அதான். எனக்கு என் பிள்ளைகளுடைய முட்டு துணியை துவைத்த ஒரு இனத்துக்கு கூட பிசி என்று கொண்டு வந்த ஒரு அரசு அத்தனை பேருக்கு உணவளித்த ஒரு சமூகத்தை எஸ்சி என்று எப்படி அடக்கி வைப்பது? நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரானவர்கள் இல்லை, மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரானவர்கள் இல்லை. எங்களுடைய கோரிக்கை கடிவான ஒரு கோரிக்கை, ஒரு மாபெரும் பேரினத்தை, ஒரு மாபெரும் சமூகத்தை எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்றி எங்களை பிசி பட்டியல் அல்லது வேற எந்த பட்டியல் வேணுமாலும் போட்டுக்க, ஆனா எங்களுடைய இழிவான இந்த பட்டியல் எங்களுக்கு வேண்டாம் என்று எங்களுக்கு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். டெல்லியில இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க. அந்த 10 பேர்ல நான் இன்னைக்கு சொல்றேன், ஈரோடு காமராஜ் ஐயா வாங்க, ஈரோடு காமராஜ், ஐசி பாண்டி, ஒரு நிமிஷம், ஐசி பாண்டி ஐயா வாங்க, தம்பி ராஜேந்திரன், தலைவர் மணி, டெல்லி தலைவர் மணி, முத்துமுனியாண்டி, தயசு முத்துமுனியாண்டி, சகோதரி நளினி மல்லத்தி, சகோதரி சுப்புலட்சுமி, சகோதரி லட்சுமி, டெல்லி விஜயலட்சுமி, அழகராணி, பேச்சியம்மாள், பூபதி, திருநெல்வேலி ஆனந்தம், ஆனந்த் தஞ்சாவூர், சாரி, முக்கியமாக கரூரில் இருந்து எனது ஏற்பாட்டில் நாங்க உழவர் சமூகமடா, எங்களை ஏன் பிசியில போட்டீங்கன்னு சொல்லாம சொல்றதுக்காக ஏற்கலப்போடு வந்திருக்கின்ற கரூர் என் உறவுகள், ஒரு மும்பை சாரி மும்பை ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க, சரி இருங்க, இருப்பா. அதாவது இந்த இருங்க, அதாவது